வணக்கம். இன்றைய முக்கிய சங்கத்திற்கு புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டனர். புதுச்சேரி மங்களம் தொகுதிக்குட்பட்ட மங்களம் கிராமத்தில் பால் உற்பத்தியாளர்கள் சங்க தேர்தலில் வெற்றி பெற்ற தலைவர் செயலாளர்கள் விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டனர். முன்னதாக இதில் தலைவராக ராமமூர்த்தி அவர்களும் இயக்குனர் வீரராகவன், துணை இயக்குனர் செல்வகுமார் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மீண்டும் வெளிப்புற மருத்துவ சேவையை தொடங்க வலியுறுத்தி ஜிப்மர் இயக்குநரிடம் பாமக முன்னாள் எம்பி தன்ராஜ் மனு அளித்தார். கொரோனா பரவல் காரணமாக புதுவையில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் நோயாளிகள் அதிகம் கூடுவதை தடுக்கும் பொருட்டு வெளிப்புற நோயாளிகள் நேரடியாக மருத்துவமனைக்கு வருவதற்கு ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் தடை விதித்தது. மேலும் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்த பிறகே மருத்துவமனை வந்து சிகிச்சை பெறுவதற்கான நடவடிக்கையை ஜிப்மர் நிர்வாகம் மேற்கொண்டது. இந்த நிலையில் தற்போது புதுச்சேரியில் கொரோனா பரவல் குறைந்து வருவதால் ஆன்லைன் பதிவுகளை நீக்கி மீண்டும் வெளிப்புற சிகிச்சையை முழுமையாக தொடங்க வலியுறுத்தி பாமக சார்பில் ஜிப்மர் இயக்குநரிடம் மனு அளிக்கப்பட்டது. மாநில அமைப்பாளரும் முன்னாள் எம்பி தன்ராஜ் தலைமையில் பாமகவினர் ஜிப்மர் இயக்குநரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். மருத்துவ பயனாளிகளுக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் தரம் உயர்த்தப்பட்டு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மருத்துவ நிறுவனமாக, ஆராய்ச்சி நிறுவனமாக ஜிப்மர் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திலே 2 ஆண்டு காலமாக ஜிப்மர் மருத்துவமனை ஆற்றி வருகின்ற சேவை எல்லோருக்கும் தெரிந்தது. சிறப்பான சேவை. அதிலும் குறிப்பாக இப்பொழுது வந்திருக்கின்ற இயக்குனர் மரியாதைக்குரிய அகர்வால் அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி இந்த நிறுவனத்தின் மூலமாக அனைவருக்கும் மருத்துவ சேவையாற்றி வருகின்றார். இந்த கொரோனா சமயத்திலே செய்த சேவையை பாராட்டும் விதமாகவும் அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இயக்குனர், மருத்துவர்கள், செவிலியர்கள், இந்த மருத்துவமனையிலே பணியாற்றுகின்ற அனைத்து பணியாளர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று இயக்குனரை சந்தித்து குறை நிறைகளை பேசினோம். எங்களுடைய கோரிக்கைகளையும் அவர்களிடத்தில் தெரிவித்தோம். இப்பொழுது கொரோனா பெருந்தொற்று முற்றிலுமாக குறையவில்லை என்றாலும் தாக்கம் கொஞ்சம் குறைந்திருப்பதனாலே தொடர் நோயாளிகளுக்கு வசதியாக ஆன்லைனில் இல்லாமல் நேரடியாகவே மருத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் அவரும் சரி என்று சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த புற்றுநோய் சம்பந்தமாக வருபவர்களுடைய பாதுகாப்பு முக்கியம். புற்றுநோயோடு கொரோனாவும் தொற்றிக்கொண்டால் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அதனாலே ஜாக்கிரதையாக. புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு நடைபெற்ற 108 திருவிளக்கு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டில் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் உள்ளது. இங்கு ஆடிப்பூரத்தை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் திருவிளக்கு பூஜை சிறப்பான முறையில் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் 108 திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஸ்ரீ மயிலம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு 108 குத்து விளக்கேற்றி துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதியை பூஜை செய்தனர். குடும்ப நலம் மற்றும் உலக நலம் வேண்டி இப்பூஜைகள் செய்யப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பாலமுருகன் ஆலய நிர்வாகி ராஜேஷ் செய்திருந்தார். இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் பஞ்சாயத்தாரர்கள், ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்.
ओम धेयो भामेवचिताय नमः ओम राजराजार्चिताय ओम राजीवलोचनाय नमः ओम रत्यन्ते नमः ओम लवण्टे नमः ओम हरिगन्धाय नमः ओम भरण ओम विनाले नमः ओम विष्णुवासनाय नमः ओम विजयाय नमः ओम विमलाय नमः ओम श्रीगन्धाय नमः ओम प्रभावती नमः. தேர்தலின் போது மாநில அந்தஸ்து கடன் தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளித்த பிரதமரும் அமித்ஷாவும் தற்போது கூட்டணி ஆட்சி இருந்தும் பட்ஜெட்டுக்கான கோப்புதலுக்கு ஒப்புதல் அளிக்காமல் புதுச்சேரி மாநிலத்தை புறக்கணிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பட்ஜெட்டுக்கான கோப்புகளை உள்துறைக்கு ஒப்புதலுக்காக அனுப்பியதாகவும் இதுவரை ஒப்புதல் கிடைக்கவில்லை என முதலமைச்சர் ரங்கசாமி கூறியிருப்பது விந்தையாக இருப்பதாகவும், தேர்தல் சமயத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியும் பாஜகவும் இணைந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாநில அந்தஸ்து பெறுவோம், புதுச்சேரி மாநிலத்தை 15வது நிதி கமிஷனில் இணைப்போம் என்று கூறியதாகவும், மேலும் புதுச்சேரி மாநிலம் வாங்கிய கடனை ரத்து செய்வோம், ஏஎஃப்டி பஞ்சாலை கூட்டுறவு நிறுவனங்களை திறப்போம், கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திறப்போம், புதுச்சேரிக்கு தேவையான நிதியை பெறுவோம் என்று வாக்குறுதி அளித்து மக்களிடம் வாக்குகளை பெற்றதாக கூறிய நாராயணசாமி மக்களுக்கு அவர்களை நம்பி வாக்குகளை அளித்ததாகவும், இந்த வாக்குறுதிகளை பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமித்ஷாவும் கொடுத்ததாகவும், பாஜகவுடன் கூட்டணி வைப்பது மாநில அந்தஸ்து பெறுவதற்காகத்தான் என ரங்கசாமி கூறியதாக தெரிவித்தார். ஆனால் இப்போது ரங்கசாமி வாய்மூடி மௌனமாக இருக்கிறார் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் இப்போது உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியும் கடந்த கால காங்கிரஸ் ஆட்சிக்கு எந்த வித்தியாசம் உள்ளது என கூறிய நாராயணசாமி பட்ஜெட்டின் ஒப்புதலுக்காக அனுப்பிய கோப்புகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும், அதே நிலைதான் தற்போது ரங்கசாமிக்கும் ஏற்பட்டுள்ளது என்றும், எப்படி எங்களது ஆட்சியை மத்தியில் உள்ள பாஜக புறக்கணித்ததோ அதே போல புதுச்சேரியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியை மத்திய அரசு புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டினார். மாநிலங்களுக்கு உள்ள அதிகாரத்தை மத்திய அரசு பறிப்பதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், பட்ஜெட்டுக்கான கோப்புகளை மத்தியில் இருந்து காங்கிரஸ் ஆட்சியின் போது அனுப்பினால் 2 நாட்களில் ஒப்புதல் கிடைப்பது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும், ஆனால் இப்போது 1 மாதம் ஆகியும் அந்த கோப்புகள் இருக்கும் இடம் தெரியவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலையை மத்திய அரசு உருவாக்கியுள்ளதாகவும், புதுச்சேரி மாநிலத்தை பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் புறக்கணிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். பெரியார் திராவிட விடுதலை கழகம் அலைகள் இயக்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பெட்ரோல் நிலையத்தில் வேலை கேட்டு வந்த திருச்சியை சேர்ந்த சதீஷ்குமார் என்ற இளைஞரை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்த புகாரில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும், மேலும் இது தொடர்பாக குற்றவாளிகளை காவல்துறை உடனடியாக கைது செய்து SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் குற்றவாளிகள் மீது வழக்கு பதிய வலியுறுத்தியும், மேலும் பெட்ரோல் நிலையத்தை மூட வேண்டும் என்றும், புதுச்சேரியில் சமீப காலமாக தாழ்த்தப்பட்டவர் மீதான வன்கொடுமை அதிகரித்து வருவதாகவும், இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பெரியார் திராவிட விடுதலை கழகம், அலைகள் இயக்கம், அகில இந்திய மக்கள் இயக்கம் ஒருங்கிணைந்து புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட பெரியார் திராவிட கழக அலைகள் இயக்கம் உள்ளிட்ட நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். திருபுவனை தொகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட முக்கிய பிரமுகர்கள் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர். திருபுவனை தொகுதியை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி பாஜகவில் இணையும் நிகழ்ச்சி கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. தொகுதி பாஜக பிரமுகர் பாஸ்கர் தலைமையில் ஊர்வலமாக வந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறை அமைச்சர் சாய் சரவணன், பாஜக மாநில தலைவர் சாமிநாதன், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர். புதிதாக இணைந்தவர்களுக்கு அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் மாநில தலைவர் சாமிநாதன் புதிதாக இணைந்தவர்களிடம் சிறப்பாக கட்சி பணி செய்ய வேண்டும், தொகுதியில் பாஜகவை மிகப்பெரிய அளவில் வளர்க்க வேண்டும், திருபுவனை தொகுதி பாஜக கோட்டையாக மாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதில் கோவிந்தராசு, நாகலிங்கம், முருகன் உட்பட பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டியினை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார்.
வஜ்ரா அகாடமி சார்பாக மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டி தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றனர். பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய போட்டியாளர்களே, பல்வேறு விதமான விளையாட்டுகள் அறிமுகப்படுத்தி சிறப்பான முறையில் இன்றைக்கு விளையாடி கொண்டிருக்கின்றனர். சார் நீங்கள் கொஞ்சம் ஷூட் பண்ணுங்க சார். அதே சார் ஷூட் பண்ணுங்க. சாலையோரம் பகுதியில் உள்ள கடைகளை நகராட்சி ஊழியர்கள் அகற்றும் போது பொதுமக்களுக்கும் ஊழியர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பெஞ்சிசாலை பகுதியில் சாலையோரம் பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்துள்ள கடைகளை நகராட்சி ஊழியர்கள் போலீஸ் துணையுடன் அப்புறப்படுத்தினர். இந்த நிலையில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கும் நகராட்சி அதிகாரிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. பொதுமக்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தலைமையில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் கம்பன் நகர் பகுதியில் உள்ள சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. இதில் சமுதாய கூடம் கம்பன் நகர் தொகுதிக்கு புதியதாக அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை சட்டமன்ற உறுப்பினரிடம் பொதுமக்கள் வைத்தனர். மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இணைந்திருங்கள் ரெயின்போ தொலைக்காட்சியுடன். புதுவை மாநிலத்தின் சிறந்த கோச்சிங் சென்டராக 10 முறை விருது பெற்ற உங்கள் முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் VCCயில் பயிற்சி வகுப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் மற்றும் ஜிப்மா பயிற்சி வகுப்பில் எங்களது VCCயில் பயின்ற 168 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். செப்பரேட் கிளாसेस ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். இந்த ஆண்டிற்கான நீட் JEE பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நீட் JEE டெல்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். ஜோதிலட்சுமியோடைய ஃபாதர் நான் பேசுகிறேங்க. என்னுடைய பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்டில் 500 மார்க்குக்கு 499 எடுத்து மாநிலத்தின் 2வது இடம் பிடித்துள்ளார்கள். கொண்டு வந்திருக்கு. எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கோ. என் பேர் ஜோஸ்ஃபின். டியூஷன் சென்டருக்கு இவன் 2வது ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு பேரனும் இங்கே தான் படித்தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் நன்றி சொல்லணும். விசாரிச்சுட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னதுனால இங்கே கொண்டாந்து விட்டோம். இவனுடைய ஃப்யூச்சரில் இவனும் பயாலஜி எடுத்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணின்னு இருக்கிறான். அதுக்கு வந்து சாரோட பிளெஸிங்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நான் ரூஹ்னோட அம்மா. என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறா. இங்கே VCCயில் சேர்த்ததுனால அவள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவலில் 3rd வந்தா. சாருக்கு ரொம்ப நன்றி. வகுப்பில் சேர அணுகவும் VCC நாகராஜன் ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் வீதி, முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பிரதமர் மோடியை சந்தித்து புதுச்சேரி மற்றும் தெலுங்கானா வளர்ச்சி குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். அப்போது தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கான பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி வளர்ச்சிக்கு மத்திய அரசு உறுதுணையாக செயல்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியும் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் சந்தித்தனர். புதுச்சேரியில் ரூபாய் 10,100 கோடிக்கான பட்ஜெட்டுக்கு அனுமதி கோரி மத்திய அரசுக்கு கோப்பு அனுப்பப்பட்டுள்ளது. இன்னும் ஒப்புதல் கிடைக்கவில்லை. இம்மாதம் இறுதிக்குள் பேரவையை கூட்ட திட்டமிட்டு அதற்கான கோப்பு முதல்வரால் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் காரணமாக கடந்த மார்ச் மாதம் புதுச்சேரியில் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவில்லை. அப்போதைய காங்கிரஸ் அரசு கவிழ்ந்ததால் மத்திய அரசை நேரடியாக புதுவைக்குரிய 5 மாத இடைக்கால பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது.
தேர்தல் முடிந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு அமைந்துள்ளது. இதற்கிடையே ரூபாய் 10,100 கோடி நடப்பில் நிதியாண்டிற்கான முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான அனுமதி கோரி கோப்பு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கான அனுமதியை மத்திய அரசு இதுவரையில் வழங்கவில்லை. இது பற்றி முதல்வர் அலுவலக தரப்பில் விசாரித்த போது கொரோனாவால் பாதிக்கப்பட்ட முதல்வர் ரங்கசாமி சுதந்திர தினத்திற்கு பிறகு முதல் தவணை தடுப்பூசி போட திட்டமிட்டுள்ளார். அதனை அடுத்து டெல்லி சென்று பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்திக்கிறார். அதனை அடுத்து பட்ஜெட் தாக்கலாகும் என்று குறிப்பிட்டனர். பட்ஜெட் தாக்கல் தொடர்பாக சட்டப்பேரவை வட்டாரங்களில் விசாரித்த போது சட்டப்பேரவையை கூட்டுவது தொடர்பாக பேரவைத் தலைவர் செல்வத்துடன் முதல்வர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். முதல்வர் டெல்லி சென்று வந்த பிறகு இம்மாத கடைசி வாரத்தில் சட்டப்பேரவை கூடப்படுவதாகவும், பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாள் என்பதால் ஆளுநர் தமிழிசை உரையாற்றுவார் என்றும், அடுத்த நாள் பட்ஜெட்டை முதல்வர் தாக்கல் செய்ய திட்டமிட்டு உள்ளதாகவும் கூறினர். அதனைத் தொடர்ந்து மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடக்கும் என்றும், பேரவையை கூட்டுவதற்கான கோப்பு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு ஆளுநர் திரும்பியவுடன் ஒப்புதல் கிடைத்து அறிவிப்பு வெளியாகும் என்று குறிப்பிட்டனர். புதுச்சேரிக்கு தனியாக பணியாளர் தேர்வாணையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசு ஏற்க மறுத்துள்ளதாக வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆசிரியர், பேராசிரியர் பணியிடங்கள், மருத்துவமனையில் உள்ள மருத்துவர் பணியிடங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ள முக்கியமான பதவிகளுக்குரியவர்களை தேர்வு செய்து பணியமர்த்துகின்ற வேலையை மத்திய அரசின் கீழுள்ள மத்திய பணியாளர்கள் தேர்வாணையம் குழுதான் செய்கிறது. பல்வேறு மாநிலங்களில் இருந்து புதுச்சேரிக்கு தேர்வு செய்யப்படுபவர்கள் புதுச்சேரி மக்களால் பேசப்படும் தமிழ் மொழி தெரியவில்லை. இதனால் புதுச்சேரி மக்களால் தங்களுடைய குறையை அவர்களிடம் சரியாக எடுத்து கூற முடியவில்லை என்றும், மேலும் வெளி மாநிலங்களில் இருந்து வருபவர்கள் சில ஆண்டுகள் மட்டுமே புதுச்சேரியில் பணிபுரிந்துவிட்டு மீண்டும் தங்கள் மாநிலத்திற்கே பணிமாற்றல் சென்று விடுகின்றனர். எனவே அந்த பணியிடங்கள் அதிக நாட்கள் காலியாக உள்ளன. இதனால் புதுச்சேரி மக்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். இதனை சரி செய்யும் நோக்கில் புதுச்சேரிக்கு என்று தனியாக பணியாளர் தேர்வாணையம் அமைக்க வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அதை காங்கிரஸ் கட்சியானது பலமுறை எடுத்து கூறியிருக்கிறது. இன்றைய தினம் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் உள்ள பாஜக தனது தேர்தல் அறிக்கையில் புதுச்சேரிக்கு என தனியாக பணியாளர் தேர்வாணையம் அமைப்பதாக அறிவித்திருந்தது. இந்த தேர்தல் அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார். அப்போது பாஜக தலைவர் சாமிநாதன், மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் அந்த தேர்தல் வாக்குறுதிகளை அனைத்தையும் நிறைவேற்றி தருவதாக ஒரு உறுதிமொழியை தந்துள்ளனர். அதன் அடிப்படையில் நான் நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வியை எழுப்பினேன். அதாவது, புதுச்சேரி பணியாளர்கள் தேர்வாணையம் தேவை என்று எடுத்து கூறியிருந்தேன். அதற்கு மத்திய அரசு எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிவில் தர முடியாது என முழுமையாக மறுத்துள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி இளைஞர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள் வேலை கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் மத்தியில் இருக்கும் பாஜக தலைவர்கள் ஒன்றாக இணைந்து பொய்யான வாக்குறுதியை தந்துள்ளனர் என்பது மீண்டும் உறுதியாகியுள்ளது. ஏற்கனவே மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரியை சேர்க்க வேண்டும் என்ற வலியுறுத்தலுக்கு வாய்ப்பு இல்லை என்று பதில் அளித்துவிட்டது. ஆனால் புதுச்சேரி தேர்தல் அறிக்கையில் மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரியை சேர்ப்பதாக உறுதி அளித்திருந்தது. எனவே புதுச்சேரி கூட்டணி ஆட்சியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஒன்றாக இணைந்து மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு அழுத்தம் தந்து தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளபடி தேர்வாணையமும் நிதிக்குழுவில் புதுச்சேரியில் சேர்க்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி பெற வேண்டும். மேலும் தேர்தல் வாக்குறுதியில் அளித்துள்ள அனைத்தையும் நிறைவேற்றவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். சுதந்திர தின விழாவையொட்டி புதுச்சேரியில் போலீசார், NCC, NSS மாணவ மாணவிகள் அணிவகுப்பு ஒத்திகை பயிற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். நாடு முழுவதும் வருகிற 15ஆம் தேதி சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ளது. புதுச்சேரியில் வழக்கமாக சுதந்திர தின விழா நடைபெறும் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் விழா நடைபெறும் இடம் கடற்கரை காந்தி சிலை அருகே மாற்றப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு விழா மேடை பந்தல் அமைக்கும் பணிகள் இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக ஆளுநர் மாளிகை, சட்டப்பேரவை, தலைமை செயலகம் உள்ளிட்ட புதுச்சேரியின் முக்கிய இடங்கள் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கடற்கரை சாலையில் காவலர்கள், NCC, NSS மாணவ மாணவிகள் அணிவகுப்பு ஒத்திகை பயிற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். நிகழாண்டு கொரோனா விதிமுறைகள் காரணமாக சுதந்திர தின விழாவிற்கு குறைந்த அளவிலேயே பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு, கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறாது என தெரிகிறது. இதனிடையே சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. DGP ரன்வீர் சிங் கிருஷ்ணியா உத்தரவின் பேரில் விழா நடைபெறும் கடற்கரை சாலை பெரிய கடை காவல்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது.
மேலும் கடற்கரை முழுவதும் போலீசார் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இது தவிர மாநில எல்லைகளில் சோதனை நடத்தப்படுவதுடன் தங்கும் விடுதிகள், உணவகங்களை கண்காணிக்கவும் போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். சுதந்திர தின பாதுகாப்பு பணிகளில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாஜக மகிழா மோர்ச்சா தலைவி ஜெயலட்சுமி மற்றும் உழவர்கரை மாவட்ட இளைஞர் அணி துணைத் தலைவர் வருண் அவர்களிடம் சபாநாயகர் செல்வம் தேசிய கொடி தொகுப்பினை வழங்கினார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாஜக மகிழா மோர்ச்சா தலைவி ஜெயலட்சுமி மற்றும் உழவர்கரை மாவட்ட இளைஞர் அணி துணைத் தலைவர் வருண் அவர்களிடம் சபாநாயகர் செல்வம் தேசிய கொடி தொகுப்பினை வழங்கினார். காமராஜர் நகர் தொகுதி சாரம்பாடு பொறுப்பாளர் ரவி தனது ஆதரவாளர்களுடன் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்களை நேரில் சந்தித்து ஆசி பெற்றார். இச்சந்திப்பின் போது தோழர் முருகன், சுகுமார், சாமிநாதன், ரவி, கோபி மற்றும் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கிராமப்புற சுய உதவிக்குழு உறுப்பினர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுய உதவி குழுக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்றும், சுய தொழில் செய்து முன்னேற வேண்டும், அதற்கு மத்திய அரசு கடனுதவி வழங்க தயாராக உள்ளது, இவற்றை பயன்படுத்தி அனைத்து கிராமங்களிலும் சுய உதவி குழுக்கள் சுய தொழில் செய்து மாநிலங்களில் வளர்ச்சி பெறுவதற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதில் அரியங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு 1,65,00,000 ரூபாய் கடனுதவி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் எம்எல்ஏக்கள் ராஜவேலு, பாஸ்கர், செந்தில், லட்சுமிகாந்தன் மற்றும் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள், கிராம சுய உதவி பெண்கள் கலந்து கொண்டனர். பாஜக பிரமுகர் ஷாம் அமைச்சர் நமச்சிவாயம் வாழ்த்து தெரிவித்தார். பாஜக பிரமுகர் ஷாம் பிறந்தநாளை முன்னிட்டு அமைச்சர் நமச்சிவாயம் வாழ்த்து தெரிவித்தார். பாஜக பிரமுகர் ஷாம் பிறந்தநாளை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் சென்று கேக் வெட்டி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ், திமுக ஆகிய கட்சிகளின் முக்கிய பிரமுகர்கள், முன்னாள் துணை சபாநாயகர் சகோதரர் பாலன், ஆல்பா கல்வி குழுமத்தின் தலைவர் பாசிங் மற்றும் தொழிலதிபர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் தேவ ஊழியர்கள், மிஷனரிகள் என பலரும் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் தொலைபேசி மூலமாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் எனக்கு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் எனது இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், எனக்காய் ஜெபித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த ஸ்தோத்திரங்களையும் நன்றியும் தெரிவிக்கிறேன் என்று பாஜக பிரமுகர் ஷாம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமனம். இதனைத் தொடர்ந்து ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்காக விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்குச்சாவடி பட்டியல் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமனம் மற்றும் தேர்தல் முதற்கட்ட ஆயத்த பணிகள் குறித்து தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய செயலாளர் சுந்தரவல்லி ஈயாப்பா அவர்கள் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து தேர்தல் நடத்துவதற்கு தேவையான அனைத்து உபகரணங்கள், உரிய படிவங்கள் மற்றும் அவசிய பொருட்கள் தயார் நிலையில் வைத்திருத்தல், வாக்காளர் பட்டியல் தயாரித்தல், வேட்புமனு வழங்குதல், வேட்புமனு பரிசீலனை உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்து தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் முனைவர் பழனிக்குமார் ஈயாப்பா
தலைமையில் தேர்தல் பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் செயலாளர் சுந்தரவல்லி ஈயாப்பா, விழுப்புரம் மாவட்டம் ஆட்சித்தலைவர் மோகன் ஈயாப்பா, கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் PN ஸ்ரீதர் ஈயாப்பா, விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முனைவர் ஸ்ரீநாதன் ஈகாப்பா, கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜாவுல் ஹக் ஈகாப்பா, தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய உதவி தேர்தல் அலுவலர் அருண்மணி, தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய முதன்மை தேர்தல் அலுவலர் தனலட்சுமி மற்றும் ஆணைய அலுவலர்கள் பங்கேற்றனர். கண்ட்ரோலிங், கட்டுப்படுத்துதல், கண்காணித்தல், கட்டுப்படுத்துதல், இயக்குதல், மூன்றையும் டைரக்டிங். அதாவது இருக்கிற ரூல்ஸ் வந்து நன்றாக படித்து கொள்ள வேண்டும். இதுதான் வந்து மாநில ஆணையர் உங்களுக்கெல்லாம் இந்த வகுப்பின் சொல்ல இருக்காரு. 25 வருட அனுபவம் உள்ள ஆணைய அதிகாரிகள் இருக்காங்க. ஸோ அவங்க அவ்வப்போது உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைப்பார்கள். நன்றி. ஸோ இந்த பயிற்சி வகுப்பை நன்றாக பயன்படுத்திக் கொண்டு இன்டராக்டிவ் செஷனாக ஏதாவது ஒரு டவுட் இருக்கும்போது ஒரு கடைசியில் வந்து சான்ஸ் இருக்கும். முதன்மை தேர்தல் அலுவலர் ஊராட்சி அனைத்து அதிகாரிகளே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவரையும் என் சார்பாகவும் விழுப்புரம் மாவட்டத்தின் சார்பாகவும் வருக வைத்து ஆய்வு செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கடைபிடிக்கும் போது அதனுடைய கருத்து என்னன்னா, நாம் சரியாக பேரண்ட் இம்பார்ட்டன்ட், அந்த பேரண்ட் இம்பார்ட்டன்ட்டை வந்து இப்படி இந்த உள்ளாட்சி தேர்தலை நாம் நடத்தலாம் என்பது. மாவட்ட தேர்தல் அலுவலர்களை வந்து காணொலி காட்சி மூலமாக மாநில தேர்தல் ஆணையர் வந்து தொடர்ந்து மீண்டும் முக்கிய செய்தி விடைந்தது. வணக்கம்.